இப்போ வீட்ல எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்கு திடீர்னு ஒரு கொரியர் வருகிறது. அத திறந்து பார்த்த உடனே அங்க இருந்த அனைவரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள சுரேகாவோட நகைகள், புடவைகள் மற்றும் அவளுடைய சில தனிப்பட்ட பொருட்கள் இருந்திருக்கு. இதை யார் அனுப்பினாங்க, எதுக்காக அனுப்பினாங்க என்ற கேள்வி எல்லாருடைய மனசுலயும் எழுகிறது. பரமேஸ்வரி உடனே சந்தேகத்தை நந்தினி மேல திருப்புறாங்க. இது எல்லாமே நீதான் பண்ணிருக்கணும். உன்னோட உண்மையான முகத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்று கோபத்தோட பேசுறாங்க. ஆனா நந்தினி தான் எந்த தவறும் செய்யல என்று மீண்டும் மீண்டும் சொல்லியும் யாரும் அவள நம்ப மாட்டாங்க. அதே நேரத்துல சுரேகாவோட அம்மா மனவேதனையோட அழுதுகிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு எங்க இருக்கா? அவ உயிரோட இருக்காளா? அவளுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோ என்று கதறி அழுறாங்க. தொடர்ந்து கொரியர் வருவது அவருக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்துகிறது. போலீசும் தனி கோணத்துல விசாரணையை தீவிரப்படுத்தி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்நிலையில ரஞ்சித்தோட நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து சுரேகாவின் குடும்பத்தையே குற்றவாளிகளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கை நாசமா போனதுக்கும் வெளிநாட்டு கனவு சிதறியதுக்கும் காரணம் இந்த குடும்பம்தான் என்று ஆத்திரப்படுறாங்க. பரமேஸ்வரியும் அந்த கோபத்தை இன்னும் தூண்டி விடுறாங்க. இதற்கிடையில் இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. மறுபடியும் ஒரு பார்சல் வீட்டுக்கு வருகிறது. அதுக்குள்ள ஒரு கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தில் திருமணம் நின்று போன அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய போவதாக எழுதப்பட்டிருக்கும். இந்த கடிதத்தை பார்த்தவுடன் வீட்டிலிருந்தவர்கள் இன்னும் பதற்றமடைகிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் உருவாகிறது. ரஞ்சித்தோட நண்பர்கள் சிலரின் நடத்தை சந்தேகத்தை அதிகரிக்கிறது. கடத்தல் சம்பவத்துக்கும் இந்த கொரியர் நாடகத்துக்கும் அவர்களுக்கே தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி எழுகிறது. இதனால வீட்டுக்குள்ள பெரிய சண்டை வெடிக்கிறது. சூர்யாவின் அம்மா நந்தினியை கடுமையாக குற்றம் சாட்டி வீட்டை விட்டு வெளியேற சொல்லுறாங்க. நந்தினியும் அவளுடைய குடும்பமும் அவமானத்தோடு வெளியேற்றப்படுறாங்க. இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிந்ததும் அவர் கடும் கோபம் அடைகிறார். ஆதாரம் இல்லாமல் எப்படி ஒருத்திய குற்றவாளி என்று முடிவு பண்ணலாம்? முதல்ல சுரேகாவை கண்டுபிடிக்கணும். அவ கிடைச்சாதான் எல்லா உண்மைகளும் வெளிவரும் என்று தன்னுடைய அம்மாவிடமே சூர்யா எதிர்த்து பேசுறாரு.